வணக்கம் நண்பர்களே, கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்திக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொல்ல நேரம் நான் இப்போவே வரேன் அப்படின்னு நம்ம போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருதுக்கு உண்மை தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துட்டு நம்ம இந்த கார்த்தி டிரைவர் பையன் எப்படியும் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரதான் அந்த பொண்ணை போகிறான். ஆனால் கண்டிப்பாக அவங்க அம்மா போன மாதிரி இந்த பொண்ணையும் நான் போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். என்னை பற்றிய ரகசியம் உடையக்கூடாது. நான் ரேவதி கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி அந்த ஒரு டிரைவரை மருது அனுப்பியிருப்பாங்க. அவங்கள அடித்து ஓரங்கட்டி நம்ம கார்த்தி அந்த ஆம்புலன்ஸை ஓட்டி கொண்டு சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த வெறும் ஹாஸ்பிட்டலு ஆம்புலன்ஸ் மண்டபத்துக்கு வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு திரண்டு போகிறாங்க. டே எதுக்குடா இந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்த அப்படின்னு நம்ம சாமுட்டு சரி கேட்க நேரம், அம்மா உங்களுக்கு உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிற பையன் மருது, அவன் கேடு கட்டவன், அவனால் என் வாழ்க்கை நாசாயிட்டு. இதே மாதிரி எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை அழிச்சிருக்கான். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த நிலைமையிலையும் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுடேஸ்வரி பேரஞ்சதுக்கணுங்க நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருதுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது ரெடியாக நம்ம கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம ரேவதி என் கையை கண்டிப்பா என் மாமா கார்த்தி மாமா தான் பிடிக்க போறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா, எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சைடு நம்ம கார்த்தி எப்படியாவது நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணோம். முருகன் வர இப்போ இப்படி ஆயிட்டான், இந்த நிலைமையில் அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், எப்படி உண்மையை சொல்ல போகிறது அப்படின்னு அந்த இடத்துல பதறி போய் நிற்கிறாங்க. அதே நேரம் புவனாவோட அம்மா ரகசியத்தை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அந்த பொண்ணோட அம்மா எப்படியாவது உண்மையை மருதை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு என் பொண்ணு அனுப்பி வச்சா அப்படின்னு வந்தா இந்த மருது கண்டுபிடிச்சி இந்த சந்திரகலா ரூமுக்குள்ளே தூக்கி அடைச்சி வச்சுட்டா. அதே நேரத்தில் அந்த மருதுகிட்ட நான் ரூமில் அடைச்சி வச்சிருக்கேன், அவளை போய் சேர வேண்டிய இடத்துல அனுப்பிடு, நீ மாப்பிள்ளையாருன்னா இதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த லேடியை அடித்து அப்படியே சாச்சிடாரு மருது. இனி நீ எப்படி நீ உண்மையை சொல்லுவ, என்னை பற்றி சொல்லி என் கல்யாணத்தை நிப்பாட்டலானியே பார்த்தா அது நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செம்மையாட்டு நம்ம மருது ஏற்கப்பட்ட டார்கெட் இந்த ரேவதி கழுத்தில் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி என்னை பற்றி உண்மையை சொல்லிடணும்னு ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு வராங்க. யார் வந்தாலும் சரி நான் விட மாட்டேன், ரேவதி கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னு அந்த இடத்துல உச்சியே அப்படியே கோபத்தின் உச்சியில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்க சார், அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுந்தா அந்த பொண்ணுக்கு ஞாபகம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வாரேன் அப்படின்னு மருதுவின் முகத்திரையை கிளிக்கணும்னா அந்த பொண்ணு ஞாபகம் உண்மையை சொல்லிட்டாலே போதும் அப்படின்னு நம்ம கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருது மாப்பிள்ளை கோயிலத்தில் ரேவதியை கழுத்தில் தாலியை கட்டிடணும் அப்படின்னு தயாராகி ரெடி ஆகிறாங்க. ரேவதியும் மனக்கோலத்தில் என் மாமாவை தவிர யாரை என்கிட்ட நெருங்க முடியாது, அந்த நம்பிக்கையில் நான் மனமேட வர தயார் அப்படின்னு அவங்களும் தயாராகி வராங்க. இந்த சைடு ஏக்கா கொஞ்ச நேரத்தில் இந்த மருது தாலியை கட்டிடுவான், அது பிறகு ராஜசேதுபதி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த உறவும் இருக்காது, அறுத்து விட்டுறலாம் அந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்குள்ள தொடர்வை அப்படின்னு சொல்ல நேரம் ஆமடி அந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காவல் இருக்கேன் அப்படின்னு நம்ம சாமுடேஸ்வரி சொல்லுறாங்க. மருதுக்கு தகவல் கிடைக்குது. ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் உண்மையை உடைக்கிறதுக்கு அந்த டிரைவர் பையன் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆளை ரூபா கொடுத்து செட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த நபர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வர அடித்து அந்த துணியை ஆம்புலன்ஸ் டிரைவரோட அடித்து தலையில் அடித்து அந்த துணியை போட்டுக்கிறாங்க. இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மருதுக்கு ஆள் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுறாங்க. சார் என் காரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவனுக்கு பின்னாடி போகிறதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு கார்த்தியை விட்டுட்டு அந்த லேடியை வேறு சைடு திருப்பி கொண்டுட்டு போகிறாங்க. டே கல்யாண மண்டபம் எங்கே இருக்குது, நீ எங்கடா போகிற, நீ ஒருவேளை மருத்துவின் நாளாக இருப்பியோ அப்படின்னு சந்தேகத்தில் நம்ம கார்த்தி தெரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஆம்புலன்ஸில் இருக்க அந்த டிரைவரை அடித்து வெளுத்து இனி ஆம்புலன்ஸ் டிரைவர் எதுக்கு, நானே ஓட்டி கொண்டு சேர்க்குறேன்
போகிறேன் அப்படின்னு வந்து மண்டபத்துக்கு அந்த காரை ஓட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் மண்டபத்தில் இருக்க எல்லாரும் என்ன ஆம்புலன்ஸ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. டே என் பொண்ணுக்கு என்ன கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏற போகுது, நீ எதுக்குடா இப்போ வந்து அதிர்ஷ்ட கட்ட லட்சணம் மாட்டு கொண்டு வந்து நீ வந்து இந்த ஆம்புலன்ஸை கொண்டு இங்கே நிப்பாட்டுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடைய சீர் தெரிக்க நேரம் அத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, அம்மா நிப்பாட்டுங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இப்படி வந்திருக்கேன். இந்த மருதுவால் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் நிலைமைக்கு காரணம் மருது தான். என்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்கான். இவனுக்கு பேர் ரெட்டு. இவன் பெண்களை வந்து வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டு பணம் சம்பாதிக்க கும்பல், அந்த கும்பலின் தலைவன் ரெட்டு இவன் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அரண்டு போகிறாங்க. என் பொண்ணு கழுத்துல நல்ல வேலை இந்த படுபாவி தாலி கட்டலை, தாலி கட்டியிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகியிருக்குமே, இந்த படுபாவியை நம்பி இப்படி ஆயிட்டே அப்படி வந்து அந்த இடத்துல வந்து அழுது துடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன சாமுண்டேஸ்வரி பாத்தியா, மாப்பிள்ளை மட்டும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உண்மையை வந்து சொல்லலைன்னு வச்சுக்க, இந்த படுபாவி உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி எனக்கு தெரியும், இவன் ஏன் என்னையே ஒருக்கா வந்து நான் ட்ரெஸ் மாக்க நேரம் பார்த்தான் அப்படின்னு வந்து சொன்னலாமா, அப்போ இவன் எவ்வளோ பற்றி கேடு கெட்ட புத்தியில் அவன் பார்த்துருக்கான், இப்படிப்பட்டவனா என் கழுத்தில் தாலி கெட்ட சொல்லிட்டியேம்மா அப்படின்னு சொன்னேன். நான் விசாரிக்காமல் தூரத்து சொந்தம் சூரியகலாவின் தம்பி அப்படின்னு வந்து நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அடடா சந்திராக்கு கோவம் வருது. ஐயோ அந்த முருகனை கொல்னு பழைய போட்டு எல்லாம் அனுப்பிடலாம் எல்லாம் பார்த்தோம், கடைசியில் இந்த லேடி பிள்ளைய கொண்டு வந்து உண்மையை வந்து நிரூபிச்சுட்டாப்புல, என்ன செய்ய அப்படின்னு வந்து என் அக்கா சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு எடுக்கணும், அதுக்கு வந்து ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் ஆகணும், இந்த இதில் எங்கள் அக்கா விம்மி தவிக்கணும், இப்படி ஒரு கேடு கெட்டவனை கட்டி வச்சுட்டோமே என் பிள்ளைக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் மரண வழியை அவள் அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். எல்லாம் தலைமுழுகிட்டு இந்த டிரைவர் பையன் எல்லாமே வந்து நடக்க விடாமல் ஆக்கிட்டான். இப்போ மருதுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன பண்ணா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திரகலா யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களால் தான் இந்த மருது வந்து கேடு கெட்டவன்னு வந்து நிரூபிக்க முடிஞ்சு, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் காவல் தெய்வம் மாப்பிள்ளை, அப்படி இருக்க நேரம் என் பொண்ணுக்கு தகுதியானவர் நீங்கள் தான் லெட்டரில் போட்டிருக்க அந்த ராஜசேதுபதியோட பேரே, அப்படி இருக்க நேரம் நீங்கள் தான் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக் கையில் தாலி எடுத்து கொடுத்து நம்ம ராஜராஜா கெட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி கழுத்தில் நம்ம கார்த்தி வந்து தாலியை கெட்டுறாங்க. அடடா கஷ்டப்பட்டு பிரிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம், ஆனால் இப்படி ஆயிட்டே அப்படின்னு வந்து சந்திராகளும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் அப்படியே வெப்புராலத்தில் அப்படியே வந்து அழுது தொலைகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை வந்து ரேவதி கையை வந்து பிடிக்கிறாங்க, உன்னை ஒரு காலத்துலேயும் பிரிய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்கங்க. வணக்கம் நண்பர்.